பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களான்னு இப்போ என்ன 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 ஜென்ரேஷனில் இருக்கோம், 25 ஜென்ரேஷனில் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து அவங்கெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு தான் லைஃப் இந்த மாதிரி அமையல. எப்படி பார்த்தாலும் எல்லாரோட லைஃப்லையும் அவங்க லவ் பண்ணவங்க கூட சேர்ந்துருப்பாங்களான்னா ஒரு 90%, 80% வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஸோ லவ் வந்து எல்லாருக்கும் நியூட்ரலான விஷயம், யூனிவர்ஸான விஷயம். அதை இங்கே வந்து கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிலீஜனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரிக்கிறாங்க தெரியுமா? அது ரொம்ப தப்பான விஷயம். அதை வந்து பிரதீப் வந்து போல்டாக எடுத்து அட்டம் பண்ணி பேசின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் சரத்குமார் சார் ஆஸ் அ பொலிட்டீஷியனாக இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்ததே பெரிய சேலஞ்சான விஷயம். அவர் ரோல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அவருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணுறேன், சரத்குமார் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணது. இட்ஸ் அ போல்டு அட்டம்ப்ட் டியூடு. பிரதீப் ஆக்டிங் ரிப்பீட் இல்லை, பட் ரசிக்கிற மாதிரி பண்ணுறாரு. அவர் என்னன்னா, நீங்கள் பிரதீப்பை ரசித்தனால தான் இப்போ வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டாராக இருக்கார். நம்ம வந்து லவ் டுடேல ரசித்தோம், அவர் அழுதா நமக்கு ஃபீல் ஆகுது, அவர் சிரிச்சா நமக்கு சிரிப்பு வருது, அவர் ஏதாவது ஒரு மாதிரி காமெடியாக பண்ணால் நமக்கு காமெடி ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் வேணும். நீங்கள் வந்து ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுறீங்களே, பிரதீப் ரசிச்சனால தான் இவ்வளோ பேர் வந்து பார்க்க வரோம் நம்ம தேட்டரில். புரியுதுங்களா? என்கேஜ் பண்ணுறாரு அவர் ஆடியன்ஸை வந்து ரசிக்கிற மாதிரி பண்ணுறாரு சீன்ஸ்லாம். அதனால தான் நம்ம பிரதீப்பை வந்து கொண்டாடுறோம். லவ் டுடே நல்லா இருந்தது, அது வேற ஒரு கதை. டிராகன் பார்த்தோம், அது இன்னும் சூப்பரான கதை. டியூடு வந்து இது கான்ட்ரவர்சியான கதை. அதனால தான் பிரதீப் ப்ரீ ரிலீஸில் சொல்லியிருப்பாரு, இந்த கதையை வந்து நான் நிறைய தடவை கேட்டேன், வேணான்னு சொன்னால் கடைசியாக வந்து பண்ணலான்னு யோசிச்சு பண்ண ஸ்கிரிப்டுன்னு பிரதீப் சொன்னார். பிரதீப்புக்கே வந்து ஒரு டவுட் இருந்தது, எங்கே நம்ம இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் நம்ம நடித்தோம்னா நம்மளையும் வந்து இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாம் அந்த கார்னர் பண்ணுவாங்களே, கேஸ்ட்டு ரிலீஜன் அந்த மாதிரிக்குள்ளே போய் மாட்டிக்க வேணான்னு யோசிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் அவர் ஸ்மார்ட்டாக, இப்போ லப்பர் பந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேஸ்ட் இஷ்யூ பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதில் ஒரு மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு இஷ்யூவை பேசியிருக்காங்க, கான்ட்ரவர்சியாக பேசியிருக்காங்க. அந்த கான்ட்ரவர்சியில் முக்கியமான ஒரு சோஷியல் இஷ்யூவை பேசியிருக்காங்க. அதனால படம் தப்பிச்சுது. சாய் அபின் வந்து யூனிக்ங்க. அனிருத் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அனிருத் கூட இப்போ எப்படி பார்த்தாலும் எல்லாரும் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணி அடுத்தது அவங்களோட கெரியர் டெவலப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆகணும், அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால கூட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. எல்லாருக்கும் யூனிக் டேலண்ட் இருக்கு. சாய் அபி வந்து யங்ஸ்டர்ஸை வந்து புல் பண்ணுறாரு. இந்த மியூசிக் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே தியேட்டருக்குள்ளே வராங்க. அந்த மியூசிக்கு, அந்த சாங்ஸு, அதனால தான் ஹிட் ஆனனால தான் வராங்க. பட் கண்டென்ட்டாக பார்த்தா இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான கண்டென்ட்.